சத்குருபியோ நமஹ. சக்தி சங்கீத சபா இந்த மாதிரி ஒரு தெய்வீகமான ஒரு சூழ்நிலை இங்கே நிலவுவதை நாம் எல்லோரும் உணர முடிகிறது. அதற்கு முக்கியமான காரணம் இந்த தியாகராஜ சுவாமியின் நினைவாக அவருக்காக நடத்தக்கூடிய அந்த ஆராதனையை இப்படி ஒரு ஆசையுடன் அன்புடன், இந்த இடம் இருக்கிறதே அன்பு நகர், அப்படி ஒரு அன்போடு நடத்தக்கூடிய அந்த தம்பதிகள், மாணிக்கவாசகம் தம்பதிகளுக்கு தான் இந்த பெருமை போய் சேரும். இன்னைக்கு ஒரு பெரிய வைபவம். ஸ்ரீ கணபதினி சேவிம்பராரே. தியாகராஜர் தரிசனம் பண்ணக்கூடிய கணபதி எப்படி இருக்கார் தெரியுமா? தித்தலாங்கு மணி வெடலின, அந்த ஜதியோடு கூடிய நர்த்தனத்தை ஆடிக்கொண்டு வருகிறார். அவர் மூலாதார மூர்த்தி. ஏன்னா அவர் இல்லைன்னாக்க சங்கீதமே பாட முடியாது. எனக்கு பாடணும் ஆசை இருக்கும், நாதம் வெளியில் வந்தால் தானே சப்தம். சப்தத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அவர் அந்த சப்த ஸ்வரங்களை வைத்துக்கொண்டு நர்த்தனம் ஆடக்கூடிய நர்த்தன கணபதியாக சித்தரிக்கக்கூடிய ஸ்ரீகணபதினி சேவிம்பராரே. பின்பு சரி, மூலாதார நாதம் இறைவன் படைத்து விட்டார். அதனை மூலாதாரத்தில் 3 கனலை கிளப்பி உம்மை பாட வைப்பவர் யாருன்னா குரு. அந்த குருவுக்கு ஒரு சலாம் போட்டுட்டு குருலேக எடுவண்டி குணுக்கி தெளியக்க போகுது சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறார், உலகம் யாவையும் தாமிழ வாக்கிலும் அப்படின்னு. எல்லா இதுலேயுமே உலகத்தை பற்றி தான். பெரிய கவிஞர்கள் எல்லாம் கம்பராமாயணம் எப்படி வருது? உலகம் யாவையும் தாமிழ வாக்கிலும். பெரிய புராணம் எப்படி வருது? உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன். விஷ்ணு சஹஸ்ரநாமம் எப்படி வருது? விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காருன்னு வருது. திருமுருகாற்றுப்படை எப்படி வருது? உலகம் ஓப்பன் வருது. உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் இந்த மகான்கள்லாம் பாடியிருக்காரு. அதனால தான் இந்த கீர்த்தனத்தை பாடி 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 அவரோட பேரில் விழாக்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அதே எண்ணத்தோடு ஜெகத் ஆனந்தகாரகா அதையும் சொல்லிட்டார். ஜெகமெல்லாம் உலகமெல்லாம் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றால் அது உன்னால் தான் முடியும். அப்படி ஆரம்பித்த 5 கீர்த்தனைகள் நம்ம இன்றைக்கி பாட போகிறோம். ஒவ்வொரு கீர்த்தனத்துக்கு முன்னாடி பாம்பே மாதவன் இவங்களெல்லாம் பற்றி 1 மணி நேரம் பேசணும் நம்ம. ஆனால் இன்றைக்கி சுருக்கமாக முடிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு கீர்த்தனத்துக்கு முன்னாடி ஒரு அரை நிமிஷம் அந்த ராகத்தை வாசிச்சுட்டு நாங்கள் பாடலான்ட்டு தோன்றுறது. வந்திருக்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி நமஸ்காரங்கள். ஒவ்வொரு கீர்த்தனத்துலேயும் தியாகராஜன் உத்தன்னு வரும். ஜெகதானந்தகார காலம் மட்டும் 3 தரம் வரும். அதுக்கு கதை இருக்குது. நான் அப்புறம் ரொம்ப பேச விரும்பலை. 3 தரம் வரும். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, கடைசியில் வரக்கூடிய தியாகராஜன் உத்தாக்கு ஆரத்தி காமிச்சா போகிறோம் அப்படின்ட்டு. ஒவ்வொரு கீர்த்தனத்தையும் தியாகராஜன் உத்தன் வரும்போது ஆரத்தியும் மணி காமிச்சாக்க நமக்கு அந்த பாடினதோட நிறைவு கிடைக்கும். அதுக்காக தான் அது. சரியா? அதை நாங்கள் சொல்கிறோம். அது மாதிரி பண்ணணும். ஸ்ருதி போடும். जय सिद्धि विनायक मूर्ति की, सद्गुरु त्यागराज स्वामी की जय. श्री गणपति